எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டோடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத வசனம் சங்கீதம் 27 முதலாம் வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். என்ன ஒரு நம்பிக்கையான வார்த்தை பார்த்தீங்களா? என்ன சொல்லுகிறது? கர்த்தர் என் வெளிச்சம். பாருங்க, இந்த உலக வாழ்க்கையில இருள் இருள் இருள். பாருங்க, நிறைய காரியங்கள்ல பிள்ளைகள் பெறுகிறோம், வளர்க்குறோம், அசையா வளர்க்குறோம், இழந்து போறோம். அது அருமையானவர்கள் இழந்து போறோம். இருள், பண கஷ்டம், இருள், மரணம், இருள், இப்படி பல கஷ்டங்கள் வரும் பொழுது இருள் சூழ்ந்த நிலைமையில கண்ணீர் விடுகிறோம். என்ன செய்வது, எனக்கு யாருமே இல்லையே என்று கலங்குகிறோம். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு இருள் சூழ்ந்த நிலைமையில இருக்கலாம். கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். We have a hope in God. ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்னென்றால் அவர் எப்படிப்பட்டவர்? கர்த்தர் என் வெளிச்சம், என் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? என் ஜீவனின் பலனானவர். இப்படி சொல்லுங்க, கத்துங்க நல்லா. இந்த வசனத்தை வாசித்து அந்த கஷ்டம் வர சமயத்துல சத்தமா சொல்லுங்க, கர்த்தாவே நீர் என் வெளிச்சம், நானும் பயப்பட மாட்டேன், என் ஜீவனின் பலனானவர் என்று சொல்லி விசுவாசத்தை அறிக்கையிடுங்கள் பிரியமானவர்களே. அப்பொழுது நீங்க அறிக்கை இட உங்களுடைய விசுவாசம் பெருகும். விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பா என்ற வார்த்தையின்படி தேவ மகிமை இறங்கும். அப்ப பாருங்க, அந்த இருள் அழகாக ஆண்டவரால வெளிச்சமா மாறும். இப்படித்தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை, தாங்க மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை தெரியாம அநேகர் என்ன செய்யறாங்க? அழுதுகிட்டே இருக்காங்க. விசேஷமா பெண்கள் ஒரு கஷ்டம் வந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இப்படி ஆயிப்போச்சு, இப்படி ஆயிப்போச்சு, என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் இயேசுவை என்று தேவ மனுஷர்கள் பாடினார்கள். அப்படித்தான் நீங்க நம்பணும். என்ன வந்தாலும் சரி, இயேசு போதுமே. என்ன அருமையான பாட்டெல்லாம் நம்ம பாடுறோம் இல்லையா? அப்ப இயேசு போதும்னு சொன்னா என்ன செய்யணும்? இந்த வசனத்தை பிடிச்சுக்கணும். கர்த்தர் என் வெளிச்சம், கர்த்தர் என் வெளிச்சம், கர்த்தர் என் ரட்சிப்பு, நான் பயப்பட வேண்டியதே இல்லை. எனக்கு அருமையானவர்களே, சங்கீதம் 18:28 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரால் எல்லாம் கூடும். இருள் எப்படிப்பட்ட இருளை அவங்க வாழ்க்கையில் இருந்தாலும் கம்ப்ளீட்டா அதை மாற்றி வெளிச்சத்தின் பாதையில உங்களை நடத்த முடியும். இன்னும் பாருங்க, சங்கீதம் 23:4 என்ன வாசிக்கிறோம்? மரண இருள் வந்தாலும் கூட நான் பயப்பட மாட்டேன், ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அங்கதான் இருக்குதுங்க, தேவன் உங்களோடு இருக்கணும். கர்த்தரை தேடாம சிகரெட்டை குடிச்சுக்கிட்டு மது அருந்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு வீட்டில் குழப்பம் உண்டாகிட்டு இருந்தீங்கன்னா இருளில் இருப்பீர்கள். அதெல்லாம் விட்டு வெளியே வாங்க, ஆண்டவரை தேடுங்க. கர்த்தரை தேடும் பொழுது என்ன நடக்கும்? யோவான் 8:12 வாசிக்கிறோம், நான் உலகத்திற்கு ஒளியாயிருப்பேன் இயேசு சொல்கிறார். என்னை பின்பற்றுவோம் இருளில் நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். இந்த ஒளியை இப்போ நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? உடனே நம்ம இதை பெற்றுக்கொள்ள போறோம். இருளில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ வாங்க, உலங்கால் படியிடுங்க. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு இருளெல்லாம் மாற்றி வெளிச்சத்தின் பாதையில் உங்களை நடத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அருமை தகப்பனே, யார் யார் இருளில் இருக்கிறார்களோ உமக்கு தெரியும் அப்பா. உடைய பிள்ளைகள் ஆண்டவரே குடி, வெறி, விபச்சாரம், அசுத்தம் போன்ற அசுத்தமான இருளில் இருக்கிறவர்களை வெளியே கொண்டு வருவோம்ப்பா. அவர்களை ரட்சி உடைய ரத்தத்தால் கழுவி சுத்திகரியும். இன்னும் என்னென்ன இருளில் இருக்கிறார்களோ, பாவ இருள், சாபத்தின் இருள், அல்லது இல்லாம என்னும் இருள், இழந்ததினால் உண்டாகின இருள், இப்படி பல்வேறு இருளில் இருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது நீர் வெளிச்சமாயிருக்கிறபடியால் உடைய பிரசன்னத்தினால் நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். அவர்கள் அத்தனை பேருடைய இருளையை மாற்றும் ஆண்டவரே. உடைய வல்லமுள்ள கரத்தினால் இந்த அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளை வெளியே கொண்டு வரும், சந்தோஷப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.